சாந்தி. அவ்யக்த சமிகை 24 செப்டம்பர் 2025. பாப்தாதாவினுடைய அன்பான அறிவுரை. குழந்தைகளுக்கு பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, விசேஷ் யாத் கி யாத்ரா கோ பவர்ஃபுல் பனாவோ, ज्ञान स्वरूप के अनुभवी बनो. விசேஷமாக இந்த நினைவு யாத்திரையை சக்திசாலியானதாக ஆக்குங்கள், ஞான ஸ்வரூபத்தின் அனுபவி ஆகுங்கள். கடந்த மாதத்தில் பாபா நமக்கு இந்த ஞான ஸ்வரூபமாகணும், அனுபவி ரூபமாகணும்னு சொல்லியிருந்தார். அனுபவி மூர்த்திகள் மாயிடம் ஏமாற மாட்டார்கள், அதை தான் புரிய வைக்கிறாரு. நீங்கள் அனுபவி மூர்த்தி ஆகுங்க. அந்த நினைவு யாத்திரையில் உங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பர்டீஸ், எப்படி உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட், இவங்க சமைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட், இவங்க க்ளீனிங்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட், இவங்க இந்த கலை இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும், இவங்க நல்லா டெக்கரேஷன் பண்ணுவாங்க, இவங்க நல்லா கார்டனிங், ஏதோ ஒன்று. அதே போல் பாபா நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் யோகத்தின் அனுபவத்தில் எக்ஸ்பர்ட் ஆகணும், அனுபவி ஆகணும். आप श्रेष्ठ आत्माओं की शुभ वृत्ति व कल्याण की वृत्ति और शक्तिशाली वातावरण अनेक तड़पती हुई, भटकती हुई, पुकार करने वाली आत्माओं को आनंद, शांति और शक्ति की अनुभूति कराएगी. 3 விஷயங்களை சொல்றாரு பாபா. உலகத்தினுடைய தற்போதைய நிலை என்ன? யாருக்கிட்டையும் ஒரு அமைதி இல்லை, யாரும் நிரந்தரமாக குஷியாக இருக்காங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நோய் நொடி இல்லாமல் இருக்காங்களான்னா தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அசாந்தி இருக்குது. அப்போ அவங்க எனக்கு சாந்தி வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஹாப்பியாகவே இல்லை லைஃபு, நான் என்ன பண்ணுறது தெரியல, அப்படி இருக்காங்க. அவங்களோட நிலை என்னவா? அவங்க துடிச்சிட்ருக்குறாங்க, அலைஞ்சிட்ருக்குறாங்கன்னா அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. ஏதோ ஒரு குருவிடம் போனால் ஒரு வழி கிடைக்குமா? வேறு யாரோ கிட்ட போனால் அவங்க ஏதாவது வழி சொல்லுவாங்களா? இல்லை வேறு ஏதாவது செய்யலாமா? அதற்கான வழியே தேடுறாங்களாம். கூக்குரல் இடக்கூடிய ஆத்மாக்கள். இதையெல்லாம் தாண்டி, இதையெல்லாம் செய்தும் கூட எனக்கு எதுவும் நல்லது நடக்கலையே, இன்னும் நான் வேறு என்ன செஞ்சால் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும்? கடைசியில் கடவுளை நினைக்கிறாங்களாம், கடவுளே எனக்கு ஒரு நல்ல வழியை நீ காட்ட மாட்டியா, இந்த நல்ல வழியை காட்ட மாட்டியான்னு கூப்பிடுறாங்க. பாபா சொல்லாரு, அப்போ அதுக்கான நிவாரணம் என்ன? தேவ ஆத்மாக்களாகிய உங்களுடைய சக்திசாலியான அதே நேரத்தில் கல்யாணக்காரி விருத்தி. 2 விஷயம் சொல்லாரு பாபா. உங்களுடைய சுப விருத்தி மற்றும் கல்யாண்கி விருத்தி, சுபமான உள் உணர்வு, நன்மைக்கான உள் உணர்வு. ஸோ இது அவர்களுடைய காயத்துக்கு ஒரு மருந்து போட்ட மாதிரி இருக்கும், எதமாக இருக்குமா. ஏன்னா இந்த உலகத்தில் நல்லதை நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை, நல்லதை நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் பாபா சொல்லார், நம்முடைய நல்ல விருத்தி, நம்ம யாரையோ பார்க்கும்போது பாபா இந்த ஆத்மா ரொம்ப நல்லா இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும், இந்த ஆத்மாவுக்கு வெற்றி கிடைக்கட்டும், இவங்க எதுக்காக முயற்சி செய்கிறாங்களோ உழைக்கிறாங்களோ அதில் நல்லது நடக்கட்டும். இப்படி நீங்கள் சுபமான மற்றும் கல்யாணக்காரி விருத்தி வைக்கிறீங்கன்னா, மற்றும் அது பவர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, மற்றும் அது பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அப்போ அந்த ஆத்மாக்களுக்கு ஆனந்தம், சுகம், சாந்தி அனுபவம் ஆகுது. ஸோ அவர்களுடைய அந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சரி பண்ண முடியாது, அது அவர்களுடைய நாடகத்தில் என்ன பார்த்தோ அது. ஆனால் அவங்களுக்கு நம்மால் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். எந்த விதத்தில் பாபா சொல்கிறாரு, அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த நேரத்தில் சாந்தியை கொடுக்க முடியும். அந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்க அந்த அமைதி அனுபவம் செய்கிறாங்க, குஷியாக இருக்கிறாங்க, ஆனந்தத்தினுடைய ஃபீலிங் அனுபவம் செய்ய வைக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறாரு, பவர்ஃபுல்லான யோக ஸ்தித்தியில் சுபமான கல்யாணுடைய விருத்தியை கொண்டு வாங்க. அப்போ அவங்களுக்கு உங்களால் சாந்தி, சுக், ஆனந்த் அனுபவம் செய்ய வைக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.